அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மகளிர் தினம். இந்த சர்வதேச மகளிர் தினம் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? அப்போ ஒரு தினங்கள் பொதுவாக சர்வதேச தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அப்படி இந்த மகளிர் தினங்கள்ல ஒட்டுமொத்தமாக சர்வதேச உலக நாடுகள் எல்லாருமே கொண்டாடப்படுவதற்கு என்ன ஒரு வரலாற்று பின்னணி இருக்கலாம் அப்படின்றதான் நாம இந்த வீடியோனுடைய தொகுப்புல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து வீடியோவை கவனிச்சுட்டே வாங்க. இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடுவதற்கு என்ன வரலாற்று பின்னணியோ அது ஒரு புறமாகவும், குறிப்பாக தமிழகத்துல பெண்களை போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கிறது தமிழகம். சரி, இதுல பெண்களை மேம்படுத்துவதற்காகவும், பெண் உரிமையை வளர்ப்பதற்காகவும், தாய்மையை போற்றுவதற்காகவும் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு? அது நம்ம கிட்டத்தட்ட நீதி கட்சியிலிருந்தே பார்க்கணும். இந்த வீடியோ முழுவதும் குறிப்பாக பெண்கள் சார்ந்தும், இந்த சர்வதேச பெண்கள் தினம், மகளிர் தினத்தை முன்னிட்டும் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்கலாம். ரைட். அதன் அடிப்படையில இந்த வரலாற்று பின்னணி நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, 1917 ஒரு முக்கியமான ஒரு மன்னருக்கு எதிரான பெரும் புரட்சியை திரு லெனின் அவர்கள் தலைமையில புரட்சி நடக்குது. எப்போ? 1917 ரொம்ப முக்கியமான ஒரு 1917 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி, நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது. இந்த புரட்சியின் முன்னோடி விதமாக மார்ச், அதே மாசம், அதாவது இந்த மாசத்துக்கு முன்னாடி 1917 மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண் தொழிலாளர்களினுடைய புரட்சி நடைபெற்றிருக்கு. இந்த புரட்சியில பல பெண்கள் பலியாயிருக்காங்க. அதாவது ஒரு தொழிலாளர் புரட்சின்னு நம்ம கருத முடியும். பல பெண்களுடைய உயிர்கள் நீசம் செய்யப்பட்டிருக்கு. இதை கருத்தில் கொண்டு என்ன பண்றாங்க? ஐக்கிய நாடுகள் அவை 1975 ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றாங்க? இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 8 என்பது சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. இதுதான் வரலாறு. அப்போ எந்த காரணத்திற்காக கொண்டாடப்படுது, எந்த வருடங்கள், இது கண்டிப்பா குறிப்பாக போட்டித் தேர்வுகள் அதிக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 1917 ஒரு பெரும் புரட்சி, மன்னருக்கு எதிரான, அதாவது மன்னர் ஜார் மன்னர் ஜார் மன்னருக்கு எதிராக 1917 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த புரட்சி லெனின் தொடங்குறார். அதற்கு முன்னதாகவே 17 மார்ச் 8 இந்த பெரும் புரட்சி, தொழிலாளர் பெண்களுக்கான ஒரு பெரும் தொழில் புரட்சி நடக்குது. இந்த தொழில் புரட்சியில பல பெண்களுடைய உயிர்கள் இசம் செய்யப்படுகிறது. அதனை போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாளாக ஒவ்வொரு ஆண்டும் இனி சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படும் என்று 1975 ஐக்கிய நாடுகள் அவை தெரிவிக்கப்பட்டது. இதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம். ரைட். இதுல தமிழகம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? பெண்களுக்காக, பெண்களுடைய உரிமைகளுக்காக, பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையில என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம நீதி கட்சியிலிருந்து ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்ப காலகட்டங்களே, அதாவது 75 தான் அவங்க என்ன பண்றாங்க? ஐக்கிய நாடுகள் அவை செயல்படுறாங்க. ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டி கிட்டத்தட்ட 1921
மெட்ராஸ் மாகாணம், அதாவது சென்னை மாகாண பகுதிகளில் பெண்களுக்கான முதல் வாக்குரிமை அளித்ததே இந்த நீதிக்கட்சி தான். இதுவே மிகப்பெரிய அங்கீகாரம். இப்போ முதலாக ஒரு மாகாணம் பெண்களுக்கான வாக்குரிமை அளிக்குது என்றால் அது நீதிக்கட்சி அவருடைய காலகட்டம். அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேர உள்ள வந்துடலாம். பொதுவாக கலைஞருடைய காலகட்டங்களில் சொத்தில் சம உரிமை அப்படின்ற மகளிருக்கு அந்த சொத்தில் சம உரிமை இருக்கு, சொத்துரிமை இருக்கு அப்படின்றத அறிவிச்சதும் திரு கலைஞர் அவருடைய காலகட்டம். குறிப்பாக மகளிருக்கான காவல் நிலையங்களை ஏற்படுத்துறது ஜெயலலிதா அவர்கள். காவல்துறையில முக்கியமான பணிகளை ஏற்படுத்தினதும் இவருடைய காலகட்டம். அதுபோக பெண்களுடைய அரசு துறையில் அவர்களுடைய அதிகாரத்தை உறுதி செய்யும் விதமாக 30% போட்டித் தேர்வுகளில் அவர்கள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுல நீங்க எந்த விதமான தேர்வுகள் எழுதினாலும் 30% உங்களுக்கு என்ன இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, ஃபாரஸ்டர், டெட்டு, டிஎன்இபி, டிஆர்பி போன்ற எந்த தமிழக அரசு தேர்வுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது 30% யாருக்குன்னா பெண்களுக்கு. ஓகே, அடுத்து வேற எங்க சொல்லலாம்? பொதுவாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப கூட நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, மகளிர் சுய உதவி குழுவில் கிட்டத்தட்ட 3000 கோடி என்ன பண்றாங்க, அவங்களுக்கான கடன் வசதி. ஒரு குறைந்த அளவிலான வட்டியில் அவர்களுக்கான கடன் வசதி எத்தனை அடி அவங்களுக்கு மகளிர் சுய உதவிக்கு மட்டும் 3000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் அதற்கு கீழாக என்ன பண்றாங்க, ஒரு 3000 கோடி ஒதுக்கிட்டாங்க. இது போக இன்றைய தினங்கள்ல இந்த மார்ச் 8, 2025 தேதியில மகளிருக்காக பிரத்யேகமாக 250 பிங்க் ஆட்டோக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் ஃபர்ஸ்ட் பேஸ், இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேஸ்ல 250 பிங்க் ஆட்டோ. இது கடந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பெண்களுக்காக அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று முதல் கட்டமாக 250 பிங்க் ஆட்டோக்கள் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை நாட்டில் அறிவிச்சாங்க. அது மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன பண்ற, உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்படுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட மகளிருக்கான பிரத்யேகமான ஒரு திட்டங்கள். ஓகே, வேற என்ன வேற எங்க அதிகாரம் கொடுத்திருக்காங்க? பொதுவாக நம்ம சொல்லணும்னா உள்ளாட்சி தேர்தல்கள் இது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994. இது ரூரல், இது அர்பன்னா 1996, அர்பன்னா 1996. இந்த ஆக்ட்ல எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா 33% தான் இருக்கும். உனக்கு 33% மட்டும் தான் என்ன இருக்கும், உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். இந்த 33 50% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 2017 அது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 2019 அது அதிகாரப்பூர்வமாக நடைபெறும். அடுத்து 2021 தேர்தலில் அது 50% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் 50% பெண்கள் போட்டியில் இருப்பார்கள். இது ஒரு முக்கியமான பெண்களுக்கான ஒரு அரசியல் ஒரு அதிகாரம். அதாவது பொதுவாக ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நீதி. அந்த நீதி ஒரு பெண்களுக்கு எங்கெங்க இருக்கணும்னா சோசியல், சமூகத்தில் இருக்கணும். கூடுதலாக அரசியல், பாலிடிக்ஸ்ல இருக்கணும். அண்ட் பொருளாதாரம், இந்த எக்கனாமிக், இந்த 3 இடங்களில் பெண்களுக்கான உரிமைகள் போற்றப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுவாங்க. அதுதான் பெண்களுடைய சமூக பொருளாதார நிலைகளில் விடுதலை பெற்று வளம் பெற வேண்டும் அப்படின்றதுதான் தமிழகத்தினுடைய எண்ணம். சரி, வேற என்ன சிறப்பு திட்டங்களுக்காக நிறைய சொன்னார். 2021 தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பின்பு பெண்களுக்கான சமுதாய பாதுகாப்பு, பெண்களுடைய முன்னேற்றத்தை புரட்சிகரமான நடவடிக்கைகளை கொண்டு வந்ததற்காக விடியல் பயண திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இது போக 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில 9 மாதம் இருக்கக்கூடிய இந்த மகப்பேறு விடுப்பை நாங்கள் 12 மாதமாக, அதாவது 1 வருடம் வரை நீடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது தமிழக அரசுல யாரெல்லாம் மகப்பேறு, அதாவது அந்த அரசு ஊழியர்கள் யார் மகப்பேறு அவங்களுடைய கர்ப்பகாலங்கள் இருக்கும் பட்சத்தில் 12 மாதங்கள் ஊதியத்தின் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது தற்போது. இது எல்லாமே பெண்களுடைய போற்று விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். வரலாற்று போட்டு திட்டங்கள் நிறைய சொல்லலாம். அப்புறம் நமக்கு தெரியும் முக்கியமான விஷயங்களை பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம்.
புதுமை பெண் திட்டம் வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த அரசு பள்ளி மாணவிகள் அரசு பள்ளி மாணவிகள் வந்து படிக்கும் போது அடுத்த உயர்கல்விக்கு போகும்போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளியில தமிழ் வழியில் படிச்சதுன்னு மாதம் 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும். புதுமை பெண் திட்டம் ஒரு மிகப்பெரிய சிறப்பான திட்டம் சொல்லலாம். அது போக குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 11 மாவட்டங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏறக்குறைய. இந்த மாதிரி அந்த மாவட்டங்களில் முக்கியமான மாவட்டங்களில் இந்த மாதிரி பணி பண்ணக்கூடிய அந்த பகுதியில வேலை பார்க்குறாங்க, தனியாரா இருக்கட்டும் அல்லது அரசு சார்ந்த வேலைகளா இருக்கட்டும், இது மாதிரி பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு விடுதி, பெண்களுக்கான தோழி விடுதி என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய திட்டம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பிரைவேட்ல நம்ம தருவோம், பிஜி பேயிங் கெஸ்ட். என்ன பண்றாங்க, பெண்களுக்காகவே அவங்க அது தனியார் நிறுவனங்களில் அவங்க பணி செஞ்சாலும் சரி அல்லது அரசு நிறுவனம் பணி செஞ்சாலும் சரி, அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகை ஒரு மானிய தொகை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தோழி விடுதி, தோழி ஹாஸ்டல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. தோழி ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாமே வந்து வரலாற்று கூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் சொல்றோம். தற்போது அது இல்லாம வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், 30 விழுக்காடு தற்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடுல 30 விழுக்காடு என்ன பண்ண போறாங்க, 40 விழுக்காட உயர்த்தும் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போனதால என்ன பண்ண முடியல, அதை வந்து நீடிக்க முடியல. தற்போது வரை 30 விழுக்காடு மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது. இது போக வந்து குழந்தைகள் காப்பகங்கள் அதிகமாக ஏற்படுத்தப்படும். பொதுவாக என்னன்னா இது பெரிய வந்து சிப்காட், மெயினா சொல்லிட்டு சிப்காட் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய நோக்கமே தான். இப்போ ஊர்ல இந்த கிராமத்தை சேர்ந்த பல பெண்கள் இருப்பாங்க, இல்ல சில பேர் வந்து படித்த வர்க்கத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கலாம் அல்லது ஒரு படிப்பறிவற்றக்கூடிய பெண்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பெண்களுக்குமே வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தின ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் தான் சிப்காட். இந்த மாதிரி தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய பெண்களை வந்து அவங்க மிகப்பெரிய கவலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது மிகப்பெரிய. அப்படி பொதுவாக கிராமத்தை சேர்ந்த பல பெண்களுக்கு, அதாவது கல்வி சார்ந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத பெண்களுக்கு ஒரு பெரிய மாமருந்தாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய தொழில் முன்னேற்ற நிறுவனம் சொல்லக்கூடிய சிப்காட். தமிழகத்தை பொறுத்த பல்வேறு பகுதியில் 17 தொழில் பூங்காக்கள் தற்போது நடைபெறுகிறது. இந்த 17 சிப்காட்ல என்ன இருக்குன்னா குழந்தைகள் காப்பங்களும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பல திட்டங்களை நாம் விவரிக்கலாம், ஒன்னொன்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக மகளிர் இந்த தினத்தை முன்னிட்டு என்ன மாதிரி முக்கியமான திட்டங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். அதன் அடிப்படையில திருமண நிதி உதவி திட்டம், பொதுவாக வந்து தாலிக்கு தங்கம், இன்னைக்கு அந்த திட்டம் தான் வந்து மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டமா மாற்ற பெற்று பின்பு அது வந்து புதுமை பெண் திட்டம் என்பது அழைக்கப்பட்டது இல்லையா. அடிப்படையில திருமண நிதி உதவி திட்டம் இது பல்வேறு மகளிருக்கான ஒரு திருமண நிதி உதவி திட்டம் சொல்லலாம். அதாவது குறிப்பாக வந்து இது வரைக்கும் பார்த்தா தோராயமாக இந்த டேட்டெல்லாம் சும்மா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா போதும், 1,26,637 இது வரைக்கும் எக்ஸாக்டா இந்த திட்டத்துல பயன்பெற்ற நபர்கள், அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற மணமகன் நிறைய பேர் இருப்பாங்க, ஆதரவற்ற நிறைய பேர் பெண்கள் ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கான திருமண வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மங்கள மாலைன்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கோம். அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்ட ஒரு முக்கியமான மங்கள மாலை, அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கான ஒரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் மங்கள மாலை. அதே மாதிரி இந்த திருமண நிதி திட்டத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா இது வரைக்குமே தோராயமாக ஒரு 1,26,637 இது வரைக்கும் இதுக்கான பெண்களுக்கு திருமணம் செய்வது தோராயமா இதனுடைய கோர்ஸ் வந்து 1047 கோடி நிதியுதவியாக வழங்கப்பட்டிருக்கு. தாலிக்கு தங்கம் அப்படின்னு 8 கிராம் தங்க நகையுடன் இதுக்கான செலவுகள் வழங்கப்பட்டது. அடுத்தது மகளிருக்கான பிரத்யேகமான மகளிர் கொள்கையும் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் மகளிர் கொள்கை, அதாவது இட்ஸ் உமன் பாலிசி. இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோருக்கான ஒரு கொள்கை ஏற்படுத்தப்பட்டது. ஆதரவற்றோர், மண்ணலம் குண்டியவர்கள், அந்த மண்ணலம் குண்டியர்னா பொதுவாக சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர், குறிப்பாக
பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களா இருக்கலாம், அல்லது பெற்றோர்களால கைவிடப்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம். அவர்களை குணப்படுத்தி ஒரு காப்பகங்களில் போய் வைத்து அவர்களை குணப்படுத்தி மீண்டும் அவர்களுடைய பெற்றோரிடம் அவர் குடும்பத்தாரிடமே சேர்ப்பதற்கான வழிமுறைகளில் தற்போது தமிழக அரசு களம் இறங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்க்கும்போது மகளிர் கொள்கை முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை என்று நம்ம சொல்லலாம். இப்ப தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை என்பது 2024 அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 21 அதை வெளியிட்டார். அப்போ ஒரு பெண்களுக்கு சமூக நீதி சார்ந்த அங்கீகாரம் வழங்க வேண்டும், சமத்துவமான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது பிரீஃபான ஒரு பாலிசி, மகளிருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை நம்ம பார்க்கணும். குறிப்பாக மகளிர் குழு, சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் பெற்ற கடன்களை முற்றிலுமாக ரத்து செஞ்சிருக்காங்க. எங்க வாங்கினா கூட்டுறவு வங்கியில வாங்கினா மட்டுமே, ஒன்லி ஃபார் தி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இங்க வந்துட்டு பொதுத்துறை வங்கியில, எஸ்பிஐ, கனரா இந்த மாதிரியான வங்கிகள் நீங்கள் பெற்றிருந்தால் அது இதில் வழங்கப்பட மாட்டாது. கூட்டுறவு நிறுவனங்களில் நீங்கள் கடன் பெற்றிருந்தால் உங்களுக்கு என்னது கடன் முழுவதாக ரத்து செய்யப்படும். அதாவது எப்பன்னு சொல்றாங்க, 2021 மார்ச் 1ஆம் தேதி அந்த காலகட்டங்களில் நிலவில் இருக்கக்கூடிய கடன் தொகை தோராயமாக ஒரு 2759.99 முதல் ஸ்டாலின் தள்ளுபடி பண்ணிக்கிறார் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் அவங்களுடைய பினான்ஸ், அவங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு. அதுபோக கடன் உச்ச வரம்பு என்பது உயர்த்த செய்யப்பட்டது, ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே இவங்களுடைய காலகட்டங்களில் உயர்த்தப்பட்டிருக்கு. அதான் பொதுவாக மகளிர் சுய உதவி குழுக்கள்ல அதிகபட்சமாக கடன் எவ்வளவு பண்ண முடியும்னா 12 லட்சம். எவ்வளவு பெற முடியும்? 12 lakhs பெற முடியும் அப்படின்றது தெரியும். இந்த 12 லட்சத்தை என்ன பண்ணிருக்காங்க, 20 லட்சமா என்ன பண்ணிட்டாங்க, 12 லட்சத்தை 20 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 12 லட்சத்துல இருந்து தற்போது 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணாங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் நீங்கள் கடனை பெற்றுக் கொள்ளலாம். சரி, இதனால என்ன ஆகும் நமக்கு? இது வரைக்குமே தோராயமா எத்தனை, தமிழகம் முழுவதும் எத்தனை மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது என்றால் தோராயமாக 1,25,167 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் தற்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர், கைம்பெண்கள், விதவை பெண்களுக்கான ஒரு அச்சாணியாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் இல்லை என்றால் அவர்களை நம்பியிருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குள்ளாகும். அடிப்படையில மகளிர் சுய உதவி குழுக்களை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கில அரசு தெளிவாகவே இருக்கிறாங்க. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா 1,25,167 தற்போது சுய உதவி குழுக்கள். இவர்களுடைய தோராயமா சொல்லணும்னா 6,265.40 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு மையங்கள் இருக்கு. சத்துணவு மையங்கள்ல அதிகமாக ப்ரிஃபரபிள் யாரை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பெண்களை தான் பண்ணுவாங்க, மகளிர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம பொதுவாக இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துல அதிகமான ப்ரிஃபர் பண்ணது வாலண்டியர்ஸ் யாரும் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா உமன்ஸ் தான் பண்ணிப்பாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாருமே குழந்தைகள் இல்லையா, அந்த குழந்தைகளை பொறுப்பாக நிதானத்துடன் கையாள்வது யார் என்றால் பெண்கள். ஏன்னா நம்ம ஒரு பெண் வளர்ப்பது என்பது ஒரு வகையில இருக்கும், அதுவே ஒரு ஆண் வளர்ப்பது என்பது ஒரு வகையில இருக்கும். அதனால பெண்களுடைய நிலையில வளரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பொதுவாக அந்த இடத்துல அங்கன்வாடி பகுதிகளில் சத்துணவு மையங்கள்ல அதிகமாக யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பெண்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் மெயினாக ஆக்சுவலி அந்த சத்துணவு மையங்கள் அதிகமாக இருப்பா, சமையல் அறைகளில் சமையல்காரர்கள் இருப்பாங்க, சமையல் உதவியாளர்கள் இருப்பாங்க. அவர்களுடைய ஓய்வு வயது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், சமையல் உதவியாளராக இருக்கட்டும், அவருக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜை 58 60 உயர்த்தினாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களுக்கான ஊதியத்தையும் உயர்த்தினாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்றது. அதேமாதிரி ரொம்ப குறிப்பா கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களினுடைய நலனை அக்கறை கொண்ட மிகப்பெரிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே 13,003 மகளிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கைம்பெண்கள், அதாவது தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் நிலையில் 16,000 பேர் இருக்காங்களா, ஆல்மோஸ்ட் 13,003. இதுல
இவர்களுக்கு தொழில்களை தொடங்குவதற்காக அரசு, தமிழக அரசு சார்பில் நிறைய குறிப்பிட்ட எலிஜிபிள் வச்சு கடன் வழங்கிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 5% தான் இன்ட்ரெஸ்ட். அவங்க வட்டி நிலைமை எவ்வளவு? 5%. ஸோ எவ்வளவு இவங்களுக்கு மட்டும் எவ்வளவு கடன் தொகை ஒழுங்கப்பட்டிருக்குன்னா 35.35 கோடி. என்ன மாதிரி தொழில் சார்? கோழி பண்ணை வளர்ப்பது, குறிப்பாக வந்து முட்டை வளர்ப்பது, அதாவது கோழி, முட்டை, ஆடு, மாடு, பசு, தேனீக்கள் வளர்ப்பது, இந்த மாதிரியான திட்டங்களாக இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்றது கீழே வரும். குறிப்பாக திருநங்கைகளுக்கு என்று பிரத்யேகமாக ஓய்வூதியங்களும் வழங்கப்பட்டிருக்கு. எண்ணற்ற திட்டங்களை சொல்லிட்டே போகலாம். அப்போ பொதுவாக மகளிர் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் ஒரு மத்திய அரசு பண்ணக்கூடிய ஒரு திட்டங்களை ஒரு மாநில அரசு தமிழ்நாடு பண்ணிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அப்போ கிட்டத்தட்ட 13,003 மகளிருக்கு 5% வட்டியில் தற்போது வரை 35.35 கோடி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரியது. அடுத்து வேற என்ன? பெண்களை வந்து தொழில் முனைவராக்க வேண்டும் என்பதற்காக தொழிலணங்கு அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து திரு பிடிஆர் அவர்களுடைய பிடிஆர் அப்போ வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பெண்களை, அதாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் அப்படின்ற ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டது. இதில் தான் தொழிலணங்கு அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. எதற்கென்றால் பெண்களை தொழில் முனைவராக ஆக்க வேண்டும் அப்படின்றது மிகப்பெரிய திட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவிலே அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பெங்களூரு, டெல்லி, குஜராத், கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 2ஆம் இடத்துல இருக்கணும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கையில. அதற்காக தொழில் நயம் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. பொதுவாக தொழில் நயம் சென்னையை மையப்படுத்தி இந்த தொழில் நயம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. பொதுவாக யாரெல்லாம் இந்த மாதிரி தொழில் முனைவராகவோ ஆக விரும்புகிறீர்களோ மற்றும் அவர்கள் வந்து இந்த மாதிரியான தகவலை கேட்டுக்கொள்ளலாம். ஒரு வழிகாட்டு மையமாக ஏற்படுத்தப்பட்டது தொழில் நயம். அது வேற தனி டிபார்ட்மெண்ட். இதே மாதிரி என்ன பண்றாங்க? டான்சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. டான்சீட் அப்படின்னா என்ன? தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட். இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவராக்கும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலாக 15 லட்சம் வரை மானிய நிதி உதவி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். 15 லட்சம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக 15 lakhs என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து லோன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். டான்சீடோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட். ஓகே, அடுத்தது இந்த மகளிர் காவல் நிலையங்களை பற்றி நம்ம குறிப்பாக பேசிதான் ஆகணும். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் மகளிர்கள் வெளியே வராத சூழல்களில் இருந்து மகளிர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரம் முன்னேறித்தோம் என்றால் அது தமிழக அரசு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நாம் கருதலாம். அப்போ தற்போது வரை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை பார்த்தோம்னா குற்றங்களுக்காக இதை பாதுகாப்பதற்காக, ஏன்னா தற்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தமிழகத்துல அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று இருக்கு. அது அரசு சார்பிலும் அதிகமான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதை மீண்டும் கட்டுப்படுத்துவதற்காக தற்போது வந்து ஒரு 39 புதிய மகளிர் காவல் நிலையங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கு. திரும்ப சொல்லியாகணும். அதுபோக பெண்களுக்கு டிரான்ஸ்பர் கேட்கும் போது தன்னுடைய சொந்த மாவட்டங்கள்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து ஒரு மகளிர் வந்து
டிரான்ஸ்போர்ட் கேட்குறாங்கன்னா, தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு கேட்குறாங்க, அவங்க உறுதியாக வழங்குவதற்காக அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தற்போது தான் முடிந்தது. தமிழ்நாடு காவல்துறையுடைய தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இல்லையா? இதற்காக என்ன பண்றாங்க, தமிழக அரசு சார்புல சிறப்பு தபால் உரை என்பது வெளியிடப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இத்தனை 50 ஆண்டுகள் நிறைவு என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பெண்களுடைய ஈடுபாடு, மகளிருடைய காவலர்கள் இணைந்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை போற்றும் விதமாக சிறப்பு தபால் உரையும் வெளியிடப்பட்டிருக்கு. அது மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில அவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவள் திட்டம்.